இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்ல ப்ரூட்டல் கேரியர் ட்ராப்ஸ் பற்றி அதோட ஹவு டு அவாய்ட் தம் அப்படிங்கிறதையும் பற்றியும் நான் இன்னைக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இது இன்னைக்கு செகண்ட் பார்ட். ஸோ 10 ப்ரூட்டல் கேரியர் ட்ராப்ஸ் ஹவு டு அவாய்ட் தம் அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டு. நோட் பண்ணிக்கிங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், இது மூலமாக இந்த ட்ராப் மூலமாக நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்க உங்கள் ஒர்க்கிங் ஏரியாவில், என்ன மாதிரிலாம் திங்க் பண்ணுறீங்க, இதனால் உங்கள் ஒர்க்கு கேரியர் ப்ரோக்ரஸ் இருக்காது, க்ரோத் இருக்காது, ப்ரொமோஷன் இருக்காது, நல்ல பீஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட் இருக்காது, பாசிட்டிவ் வைப் இருக்காது. டோட்டலி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக, ஆன்சைட்டியோடு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 10 ப்ரூட்டல் கேரியர் ட்ராப்ஸ் ரிகார்டிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். சிக்ஸ்த் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இக்னோரிங் தி பிக்கர் பிக்சர். நம்ம ஒரு கேரியரில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எப்பவுமே நம்மளை பற்றிய பிக் பிக்சர், நம்ம கேரியர் அடுத்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் எப்படி இருக்கும், நம்ம எப்படிப்பட்ட பர்சன், நம்ம ஒரு கிரேட் மேனேஜர், கிரேட் லீடருங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அது நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஸோ இது மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்குன்னா, இக்னோரிங் த பிக்கர் பிக்சரில் நம்மளை பார்க்கறது நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய மிஸ்டேக். சூஸ் பிட்வீன் வாட் யூ வாண்ட், ஹவு, நவ். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது சூஸ் பிட்வீன் வாட் யூ வாண்ட் நவ் அண்ட் வாட் யூ வாண்ட் த மோஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிக் பிக்சரில் நான் திங்க் பண்ணி பார்க்கணும். அப்படி திங்க் பண்ணலைன்னா நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம். சரி, வாட் டு டூ. நம்ம இக்னோரிங் த பிக் பிக்சரில் இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி செயல்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் பை லேர்னிங் நியூ ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ். இப்போ நீங்கள் ஏஐ எல்லாம் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு டெக்னாலஜி வைஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் பில்டிங் எ பர்சனல் பிராண்ட். பில்டிங் எ பர்சனல் பிராண்ட். இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் பை லேர்னிங் நியூ ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ். ஹவு டு யூஸ் ஏஐ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ கற்றுக்கலாம். அண்ட் பில்டிங் எ பர்சனல் பிராண்ட். இப்படி நம்ம பில்ட் பண்ணுறோம் ஒரு பர்சனல் பிராண்டெல்லாம் அப்படிங்கிறது நம்மளை ஒரு பிக் பிக்சருக்கு திங்க் பண்ணுறதுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறது தான் சிக்ஸ்த் பாயிண்ட். செவன்த் பாயிண்ட், பிளேயிங் இட் டூ சேஃப். நம்ம ப்ளே பண்ணுறோம் கேரியரில் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குவோம். ரிஸ்க் எடுக்க தயங்குறோம்னாவே நல்லா தெரியுங்க, நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர் கிடையாது, நல்ல கிரேட் லீடராக வரவும் மாட்டோம். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எப்பவுமே தயங்கக்கூடாது. ஸோ அதுதான் பிளேயிங் இட் டூ சேஃப். அப்போ நம்ம மேனேஜர் ஆக மாட்டோம், லீடர் ஆக மாட்டோம், ப்ரொமோஷன் கிடைக்காது. ஜாப் செக்யூரிட்டி இஸ் எ மித். ஸ்டாப் கன்ஃபியூசிங் ஸ்டெபிலிட்டி வித் செக்யூரிட்டி. ஜாப் போயிருமோ, வேலையை விட்டு போயிருமோ அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தப்பு. நமக்கு செட் ஆகலை, நல்ல கல்ச்சர் இல்லை, நம்ம கேரியர் அதுக்கு அந்த ஜாப் க்ரோத் சப்போர்ட் பண்ணலை, ஃபியூச்சர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கும்போது நம்ம அதை விட்டு ரிலீவ் ஆகிறது தான் குட். ப்ளே பண்ணுற சேஃபாங்கிறது என்றைக்கும் ப்ராப்ளம் தான். சரி, வாட் டு டூ. எக்ஸ்ப்ளோர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டேக் ரிஸ்க். ஸோ நல்ல நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, அப்டிக்கல்ஸ் இருக்க ஏரியா, சேலஞ்சஸ் ஏரியா பிடிச்சி நம்ம அதில் டெவலப் பண்ண பார்க்கணும். நம்மளை பிளேயிங் இட் டூ சேஃப், டிஃபென்ஸிவாக ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லாங் கோல் கன்டினியூ பண்ண மாட்டோம், கேரியர் ஸ்பாயில் ஆயிரும். பிலீவிங் டேலண்ட் இஸ் இனஃப். நம்ம 8th பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, பிலீவிங் டேலண்ட் இஸ் இனஃப். டேலண்ட் நமக்கு இருக்கா, அதுவே போதும் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம், அதுவே நம்புகிறோம் நம்ம. ஸோ அதுதான் இந்த 8th பாயிண்ட். பிலீவிங் டேலண்ட் இஸ் இனஃப். ஆனால் அது போதாது. தேர் இஸ் நோ எஸ்கேப்பிங் ஹார்ட் ஒர்க் அண்ட் பில்டிங் யுவர் நெட்வொர்க். எப்பவுமே எஸ்கேப் ஆகாமல் ஹார்ட் ஒர்க் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நோ எஸ்கேப்பிங் ஹார்ட் ஒர்க் அண்ட் பில்டிங் யுவர் நெட்வொர்க். ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றியான நல்ல குட் பீப்புள் நெட்வொர்க்கை நம்ம டெவலப் பண்ண வேண்டியது நம்மளோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வாட் டு டூ. அவுட் ஒர்க் யுவர் டேலண்ட், பில்ட் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் நெட்வொர்க் தோஸ் ஹெட் ஆஃப் யூ. நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நமக்கு என்ன வீக்னஸ் இருக்குது, எந்த ஸ்கில் நம்ம கொலிக்கிட்ட இருக்குது, அவங்களோட எப்படி நம்ம நெட்வொர்க்கை டெவலப் பண்ணுறதுங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ நமக்கே அது தெரியல, நம்ம மைனஸ் என்ன அப்படின்னு தெரியல, இல்லை நமக்கு இருக்க டேலண்டே போதும் அப்படின்லாம் நினச்சிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஸோ ஒர்க்கிங் ஏரியாவில் நம்ம நெட்வொர்க்கிங்
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நெட்வொர்க்கிங் ஸ்கில் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2 படி நம்ம நல்ல பீப்புளை நம்ம டீமில் ரீடைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி அது த்ரூவாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த அளவுக்கு போயிடுவோம். 9th பாயிண்ட், பீயிங் அஃப்ரைட் டு நெகோசியேட். நம்ம செய்கிற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நம்ம சேலரியோ இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ இல்லை ஒரு அப்ரைசல்லையோ நெகோசியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்குவோம். ஸோ பீயிங் அஃப்ரைட் டு நெகோசியேட்டாக நம்ம இருக்கோம் அப்படின்னோம்னா அது ஒரு ஸ்கில் நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான ரைட்ஸை தைரியமாக கேட்குறோம் அப்படின்னா தான் நம்ம நெகோசியேட்டராக இருக்கோம். வருத்தம் இல்லாமல் கேட்குறோம், வருத்தம் இல்லாத நெகோசியேட் பண்ணுறோங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். கிராட்டிடியூட் அண்ட் ஆம்பிஷன் கேன் கோஎக்ஸிட். தவிர்க்கவே முடியாது. கிராட்டிடியூட் அண்ட் ஆம்பிஷன்ங்கிறது தவிர்க்கவே முடியாது. ஒன்று கிராட்டிடியூட் காணுங்கிறதே ஆம்பிஷன் கேன் கோஎக்ஸிட். டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ் தென் யூ டிசர்வ். நம்ம எப்பவுமே நம்மளை ஒன்று நம் தகுதி ஒன்று கீழே இருக்கக்கூடிய இடத்த கம்ஃபர்டபுள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம உடனே அடுத்தடுத்த பயணத்துக்கு போக ஆரம்பிச்சிடணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ பீயிங் அஃப்ரைட் டு நெகோசியேட். வாட் டு டூ? ட்ராக் யுவர் வின்ஸ், பில்ட் யுவர் கேஷ் அண்ட் நெகோஷியேட் கான்ஃபிடென்ட்லி. Negotiate confidently. Track your wins, build your cash and negotiate confidently. இப்படி நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளோட சுற்றி இருக்க அரண்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். 10th பாயிண்ட், திங்கிங் ஹார்ட் ஒர்க் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். திங்கிங் ஹார்ட் ஒர்க் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஹார்ட் ஒர்க்குக்காக நம்ம திங்க் பண்ணி அதன் வழியாக நம்ம பேசுகிறோம், ஒர்க் பண்ணுறோம்னா அது பாதிப்பே கிடையாது. யூ நீட் ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் டு கெட் ப்ரொமோட்டட் அண்ட் க்ரோ. நமக்கு ஸ்மார்ட் ஒர்க் வேணும், ஆனால் ஹார்ட் ஒர்க் டு வேணும். ஹார்ட் ஒர்க் டு கெட் ப்ரொமோட்டட் அண்ட் க்ரோ ஆகும். ஸ்மார்ட் ஒர்க் ஆல்சோ நீட் ஃபார் தி கேரியர் க்ரோத். வாட் டு டூ? ஒர்க் ஆன் கீ ப்ராஜெக்ட் வித் த டிசிஷன் மேக்கர். ஒர்க் ஆன் கீ ப்ராஜெக்ட் வித் த டிசிஷன் மேக்கர். நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் எந்த ஒர்க்கு கொடுக்குறாங்க நம்ம பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸ்மார்ட் ஒர்க் எது, ஹார்ட் ஒர்க் எது, நம்ம எப்படி டு கெட் ப்ரொமோட்டட் அண்ட் க்ரோ ஆக முடியும், அதோட எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற நாலேஜ் நமக்கு வேணும். அப்போ வாட் டு டூவில் வந்து ஒர்க் ஆன் கீ ப்ராஜெக்ட் வித் த டிசிஷன் மேக்கர். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திரும்ப நான் 6 பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இக்னோரிங் தி பிக்கர் பிக்சர். உங்களை வந்து பிக் பிக்சர் பார்க்கறதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. 7th பாயிண்ட், பிளேயிங் இட் டூ சேஃப். நம்ம எப்போ ப்ளே பண்ணாலும் அசட்டிவாக இல்லாமல் டிஃபென்சிவாக இருக்கக்கூடாது. 8th, பிலீவிங் டேலண்ட் இஸ் இனஃப். நமக்கு இருக்க நாலேஜ் டேலண்ட்டுமே போதுமானது அப்படின்னு நினைக்காம நம்ம ஒரு டீமில் ஒர்க் பண்ணும்போது மற்ற ஸ்கில்ஸு, படிப்பு, நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ தட்ஸ் 8th. 9th, பீயிங் அஃப்ரைட் டு நெகோசியேட். நம்ம என்றைக்குமே நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு அஃப்ரைடே ஆகக்கூடாது. அழகா கிராட்டிட்டோட நல்ல ஒரு ஆம்பிஷனோட 1-to-1 வந்து நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு பழகிருக்கணும். அப்போ நமக்கு நினைப்போம் நம்ம நெகோசியேட் பண்ணாலும் நமக்கு பிடிக்காம போயிடுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. 9th, திங்கிங் ஹார்ட் ஒர்க் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். திங்கிங் ஹார்ட் ஒர்க் ஸ்பீக் ஃபார் யூ நீட் ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் டு கெட் ப்ரொமோட் அண்ட் க்ரோ. நமக்கு ஹார்ட் ஒர்க்கு முக்கியம், ஸ்மார்ட் ஒர்க்கு முக்கியம். எங்கே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம், எங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் கண்டிப்பாக நமக்கு தெரியும். இன்னைக்கு இந்த 10 டாபிக்ஸ் ப்ரூட்டலோட செகண்ட் பார்ட் கன்ட் பண்ணியிருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 ப்ரூட்டல் கேரியர் ட்ராப்ஸ் அண்ட் ஹவு டு அவாய்ட் தம் அப்படின்னு செகண்ட் பார்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லீடர், ஒரு மேனேஜராக நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் உங்கள் கேரியரில், உங்கள் ப்ரொஃபஷனலில் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் உங்கள் கேரியரில் கொடுக்கும். ஸோ தேங்க்யூ ஆல்.